எனக்கு பதிலாக அவர் மரித்தது மாத்திரம் இல்லைங்க, எனக்கு பதிலாக வாழ்ந்த இயேசு. இதெல்லாம் இயேசுன்ற வார்த்தையில் இருக்கே. அவர் மானிடம் பணியில் அவர் செஞ்ச ஊழியத்தை குறிக்குதே. கர்த்தர்னா என்ன அர்த்தம்? அவர் வெறும் செத்து போயிட்டு இன்னும் கத்தோலிக் சபையில் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற இயேசு மாதிரி இருக்கிறார் அவர்? இல்லை, இப்போ தொங்கிக்கிட்டு இல்லை சிலுவையில். அவர் மரித்து 3வது நாள்லேருந்து மரித்து பரத்துக்கு ஏறெடுத்து கொல்லப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் எல்லா நாமத்தை விட கர்த்தர்ன்ற பதவியில் இருக்கிறார். வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். அதெல்லாம் அந்த 2 வார்த்தையில் இருக்குது தெரியுமா? இது 2 வார்த்தையில் உள்ள சத்தியங்களை வெறும் பேரில் நம்புறதுல என்னங்க இருக்குது? அந்த பேரில் அடங்கி இருக்கிற சத்தியங்கள் மேலே தான் இவங்க நம்பிக்கை. இயேசு எனக்காக பூமியில் அவர் செய்து போன வேலை, இப்போ அவர் கர்த்தராக ஆளுகை செய்கிறவர். அவருடைய கர்த்தத்துக்கு அடங்கி நான் மனம் திரும்பி அவரை விசுவாசித்து நான் வந்திருக்கிறேன். அவருடைய கர்த்தத்துவத்துக்கு கீழே தான் என் வாழ்க்கையை நான் அவர் வார்த்தையின்படி